ஸோ ஹாய் திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூவிக்கு தாங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு மாப்பிள்ளையும் நம்மளுங்க. ஸோ இதோட போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு அப்படியே நம்ம மாட்டுக்கு போயிட வேண்டியது. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் தெரிக்க வருவாங்க. இன்றைக்கி செம்ம ஃபன்னாக போகிறோம். ஸோ யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு மாப்பிள்ளையும் அவன் வண்டியும் கூட்டிக்கிட்டு அப்படியே செம்ம ஜாலியாக பறக்க வேண்டியதாங்க இன்றைக்கி. சரி ஓகேங்க, நான் அப்படியே போக போக எல்லாமே பேசுகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. சரிங்க, வண்டி எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு சொல்கிறா. சரி வாங்க, வண்டி எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு பறக்கலாமா? போகலாமா? வா சாமி உட்கார். சாமி போகலாமா? ஸோ ஹாய் திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூவிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ½ தான் இருக்குது. நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோங்க. மூஞ்சில் இல்லைடா 3/4 கிலோ கம்மி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தாடி மீசெல்லாம் எடுத்துட்டேன்ப்பா நான். ஸோ என்னாலே என்னை பார்க்க முடியலைங்க. சே அழகாக இருக்குங்க மாலை பொழுது. அடா 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 மாப்பிள்ள நல்லா சில்லுன்னு இருக்குல்ல, நம்ம சில்லுன்னு இருக்குல்ல. ஆமாம்மா. ஏய் என்னடா அவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ அங்கே பாருங்க எவ்வளோ அழகான சன்செட்னு. அடா 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 சும்மா சில்லு 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 சில்லுன்னு இருக்குங்க சாமி. ஸோ நம்ம 2 பசங்க கூட வந்தாங்க மாப்பிள்ள. அவங்க எங்கடா? ஸோ 2 பசங்க நம்ம கூட வந்தாங்க. அவங்க எங்கன்னே தெரிலங்க. ஏண்டா அஜித் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் ஓவராக டிராஃபிக் இருக்குல்ல, எப்படி அவன் கரெக்டாக சொன்னான்னு தெரிலங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாடல் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமாம். ஸோ ரீசெண்டாக விட்ட நம்ம கேடிஎம் மாடல் எனக்கு சத்தியமாக பிடிக்கலங்க. அரசா இல்லை 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 அது ஆர்சி தானே? ஆமாம் ஆர்சி இப்போ வருஷன் லேட்டஸ்ட்டாக விட்டுருக்காங்க. சத்தியமாக மொக்கங்க. ஆமாம் 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 அது அட்டை ஃப்ளாப்புங்க. ஸோ என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பின்னாடி ஒரு லவ்வர்ஸ் ஜோடி போயிட்டுருக்காங்களா, பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள எப்படா கண்ட்ரோல் உனக்கு தெரியுதுல்ல? ஆமாம்மா எனக்கு தான் மேபி தெரிலங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு செகண்ட் கியரில் வைக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நியூட்ரி விழுந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வண்டி த்ராட்டல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டேய் யாரா சாமி அவன் அப்படி போகிறான்? எங்கே தரமாக போகிறான் மாப்பிள்ள. ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறான் வண்டிக்கு. எங்கள் வண்டியை எப்படி வச்சுருக்காங்க பையன், தரமாக வச்சுருக்கான். 4 வருஷம் ஆயிடுச்சாமா. 4.5 வருஷம் தானே மாப்பிள்ள? ஆமாம்மா 4.5 வருஷமாக வச்சுருக்கான். குட்டுங்க நல்லா வண்டியை வச்சுருக்கான். பட் என்ன கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணால் எல்லாருமே பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, என்ன எப்படி வண்டி வச்சுருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா எங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க கிளைமேட்டு. செம்ம அழகாக இருக்குப்பா. அடா 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 அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குடா. அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குடா. எங்க ஏய் அதான் நம்ம ரிவ்யூ போட்டதேடா. எடுத்துட்டாங்களா? ஒருவேளை நம்ம ரிவ்யூ போட்டதால தான் எடுத்துட்டாங்களோ. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஃபுட் ரிவ்யூ போட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட்டே இப்போ இல்லைப்பா. பாப்பில் தான் பார்த்து சொன்னேன் அங்கே ரெஸ்டாரண்ட்டே இல்லைடான்னு. ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா செம்மையாக அப்படியே கீழே கேமராலாம் இறங்கி டவுனாக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா என் முட்டி கால் தெரிஞ்சிட்டே இருந்துச்சா. எடிட் பண்ணும்போது அப்படியே வெறுத்துட்டேங்க. என்னடா இது இப்படி வந்திருக்கே ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் விஷ்ணு மாப்பிள்ளைக்கிட்ட மாப்பிள்ளை கொஞ்சம் பாடுறா கொஞ்சம் கரெக்டாக இருக்கா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. ஸோ நாங்கள் 2 பசங்களை முன்னாடி அனுப்பினோங்க. பட்டா பறந்துட்டாங்கப்பா, சிட்டா பறந்துட்டாங்க. சாரி எங்கே போனான்னே தெரிலங்க, கண்ணுக்கே தெரிலங்க. நான் மாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன். பசங்க தெரிவாங்க தெரிவாங்க தெரிவாங்கன்னு நானும் பார்க்குறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்கவே முடியலங்க.
மாப்பிள மாப்பிள தலைவன் 6 மணிக்கு மேலே ஸோ அது என்னங்க ரேஷன் கடையில் அவ்வளோ கூட்டம் இல்லை, எந்த இதுலேயும் கூட்டம் இல்லைங்க. ஒயின் ஷாப்பில் மட்டும் தக்காளி நம்ம பசங்க எத்தனை பேர் நிற்கிறாங்கப்பா. ஆமாண்டா 0010 ஏய் இது மாருதி 800 தானே? ஆமாம்மா இப்போ கூட ஓடிட்டுருக்காடா. அப்படியே எப்படி ஸ்மூத்தாக குட்டியாக இருக்குங்க காரு, பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கா, அப்படியே அதுக்கு பாட்டுக்கு போயிட்டுருக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க. வீடியோரா நைட் டைம். ஐயோ இப்போ ஹார்னே அடிக்கலப்பா அவரு. ஐயோ நானும் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன்டா சாமி. ஸோ என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா அவர் மாட்டுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரா. பின்னாடி இருக்கிற நம்ம மாருதி 800 பார்த்தீங்கன்னா ஹாரனே அடிக்கலைங்க. அவங்க மாட்டுக்கு அப்படியே கிட்ட போய் இடிச்சிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படியே எடுத்துட்டாங்கப்பா. டே என்ன மூவிடா ஓடிட்டுருக்கு? மூவி ஓடுதானா? மூவி ஓடுதுங்களா? என்ன படம், என்ன மூவினா இதுங்களா? இது சமீர் எந்த மூவிடா இது? சரக்கா யோகி பாபு போலாமா முன்னாடி? எங்க எல்லா தேட்டருமே ரீசெண்டாக வந்த மூவி தாங்க போடணும். ஸோ எப்போவே நடந்தும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்த மூவி தாங்க தேட்டருக்குள்ளே போடணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மாதத்துக்கு முன்னாடி வந்த மூவின்னு தெரிலங்க. சரக்காமா உள்ள அந்த அவர் பேர் நடமாப்ல அந்த குடிச்சிட்டே இருப்பார். இன்டர்வியூல எல்லாம் ஒரு மாதிரி அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் அவர். மைசூர் அலிகானுங்க. ஸோ அவர் படம் ஓடிட்டு இருக்குப்பா அங்கே. சரக்கா மாப்பிள்ள அது எப்போ வந்த படம்டா? ஆமாம்மா அயலான் எடுத்துருக்கலாம், இல்லைன்னா கேப்டன் மில்லர் எடுத்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு சரக்குன்னு ஒரு படத்தை ஓட்டிட்டு இருக்காங்கப்பா. சரி நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே கோகுலம் தேட்டர்னு ஒன்று இருக்குது ஆலந்தூரில். ஸோ அங்கே நாங்கள் போயிட்டுருக்கோங்க. ஏய் என்னடா சொல்கிறேன்? ஐயோ டே சப்பல் மாட்டிக்கிச்சுரா மாப்பிள்ள. எங்கே பாடுறா 6:30டா. டே தம்பி நவர்றா கொஞ்சம். ஓகே ஓகே இல்லை கரெக்டாக இருக்குல்ல? ஓகே தானே? அப்படியே சைலாக் போட்டுறாடி. ஓகே. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டருக்கு வந்தாச்சுங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா கொடுமை, நான் வந்தது ஒரு மூவி போகிறது ஒரு மூவின்னு சொல்லிட்டு ஒரு 4 படத்தை அப்படியே பார்த்துட்டேங்க. ஸோ நான் ஒருத்தர் விடுதலைக்கு இல்லை 10 தலைக்கு வந்தேங்க. விடுதலைக்கு போனேன். அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா XX வந்தேன். XX வந்தேன். போனது எந்த மூவின்னா என்ன மூவிடாது பில்டப்புக்கு போனேங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லருக்கு வந்தேன். ஆனால் போகிறது பார்த்தீங்கன்னா அயலானுக்குங்க. ஐயோ எனக்கே ஃபன்னாக இருக்குங்க. இருங்க நம்ம பசங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எங்க இப்படியே நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு மட்டும் இப்படியே நடந்துட்டு இருக்குப்பா. ஐயோ தாடி மீசி எடுத்தது ஒரு மாதிரியா இருக்குல்லங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. இதுனடா ஒரே ஒரு பட்டன்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க, சும்மா இருக்கு அப்படியே வச்சலான்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படியே வச்சாச்சுங்க. சரி ஓகேங்க, நான் தேட்டரில் அப்படியே போய்ட்டு டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்து முடிச்சாச்சுங்க. ஐயோ டைம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆயிடுச்சுங்க. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இதை மூஞ்ச பார்க்க முடியலையே சாமி, பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க தாடியோட பார்த்து. ஸோ அயலான் படம் பார்த்தீங்கன்னா ஏலியன் கூடவே நாங்களும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோங்க.
சரி ஓகே பரவாயில்ல, ஒன் டைம் பார்க்கலாங்க, மூவி நல்லா தான் இருக்குது. பட் கேப்டன் மில்லருக்கு நான் ஒரு 2 days கழிச்சு கண்டிப்பாக போகுதாங்க போகிறேன். ஓகேங்க, இதோட இந்த விளாக நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் போட்டுக்கலாம், ஆளில் போட்டுக்கோங்க. ஏட்டா இருட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லைட் இல்லைங்க. நம்ம பசங்க அந்த பக்கம் இந்த என்ன பண்ணுறது. சரி ஓகேங்க, இதோட இந்த விளாக என் பண்ணிக்கிறேன். ஓகே பாய் பாய், எல்லாருமே சேஃபாக இருங்க. டாட்டா.